ஜனநாயகன் படம் வந்து கோர்ட்ல ஹியரிங் போச்சு. இன்னும் ஃபர்ஸ்ட்ல இருந்து வந்து விசாரிக்கணும்னு சொல்லி அவங்க வந்து தீர்ப்பு சொன்னாங்க. இப்போ வந்து கேவின் ப்ரொடக்ஷன் டீம் வந்து என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, கோர்ட்ல இருந்துட்டு வந்து கேஸை வந்து வாபஸ் வாங்க போறாங்க. இப்போ வந்து கேஸை வாபஸ் வாங்கிட்டாங்கன்னா திருப்பி வந்து ரிவ்யூ கமிட்டிக்கு வந்து அனுப்புவாங்க. 20 நாள்ல வந்து அவங்க ரிவ்யூ பார்த்துட்டு அவங்க வந்து சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருவாங்க. ஸ்டார்டிங்லேயே நம்ம வந்து கேஸ் போடாம இருந்தா கண்டிப்பா 20 நாள்ல வந்து அவங்க வந்து படத்தை வந்து அவுட்புட் வந்து கொடுத்துருப்பாங்க. எப்படி பராசக்தி படத்துல வந்து நிறைய சீன் எல்லாம் கட் பண்ணிட்டு நிறைய சீன்லாம் மியூட் பண்ணிட்டு நம்ம வந்து படத்தை பார்த்தோமோ அதே மாதிரி அண்ணனோட படத்தையும் பார்த்துருக்கலாம். ஒரு 20 நாள் 25 நாளுக்கு அப்புறம் ஓடிடியில் வந்து ஃபுல் படத்தையும் பார்த்துருக்கலாம். அவங்க என்னென்ன சீன்லாம் கட் பண்ணாங்களோ என்னென்ன சீன்லாம் மியூட் பண்ணாங்களோ அதெல்லாம் ஓடிடியில் வந்து பார்த்துருக்கலாம். தியேட்டரில் போய் பார்க்கும்போது சில சீன்லாம் இருக்காது, சில சீன்லாம் மியூட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் 1 மாதம் கழிச்சு வந்து அமேசான் பிரைமில் நம்ம ஃபுல்லாக பார்த்துருக்கலாம். இந்நேரம் வந்து நம்ம வந்து படத்தையும் பார்த்துருக்கலாம் தியேட்டரில், அமேசான் பிரைமில் எந்தெந்த சீன்லாம் கட் பண்ணாங்களோ அந்த சீனையும் பார்த்துருக்கலாம். ஆனால் கோர்ட்டில் போய் கேஸ் போட்டதுனால வந்து இவ்வளவு நாள் வந்து தள்ளி போயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து நாள் தள்ளி போயிட்டா வந்து எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் படம் ரிலீஸ் பண்ற மாதிரி இருக்கும்ட்டு கோர்ட்ல இருந்துட்டு வந்து வாபஸ் வாங்க போறாங்க. அடுத்த ஹியரிங்ல தான் போய் வாபஸ் வாங்க முடியும். இவங்க சும்மா வாபஸ் சொன்னா வாபஸ் வாங்க முடியாதான். அடுத்த ஹியரிங் வந்து கோர்ட்ல எப்போ வருதோ அப்போ போய் வாபஸ் வாங்குற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. அதனால வந்து இதான் வந்து ஜனநாயகனோட அப்டேட்டு. இப்போ வந்து கேஸை வந்து வாபஸ் வாங்க போறாங்க கேவின் ப்ரொடக்ஷன் டீம். 20 நாள்ல வந்து நிறைய சீன்லாம் கட் பண்ணிட்டு மியூட் பண்ணிட்டு நமக்கு வந்து சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருவாங்க. படத்தை கண்டிப்பா வந்து மார்ச் 1st வீக் அல்ல 2nd வீக்ல வர சான்ஸ் இருக்கு. எலெக்ஷன் டேட்டை அறிவிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி நம்ம படத்தை பார்த்துடலாம். அந்த பிளான்ல தான் இருக்காங்க. கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க.